லாஸ்ட் வீடியோவில் ஒரு காம்பனண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ஜின்றது ஆங்குலர் சிஎல்ஐக்கான கமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஜின்னா ஜென்ரேட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கான கமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எதை ஜென்ரேட் பண்ண போகிறோங்க, காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் வந்து காம்பனண்ட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா அந்த காம்பனண்ட்டோட ஃபஸ்ட் லெட்டர் இருக்குல்ல சி, அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் காம்பனண்ட் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து சும்மா டெஸ்ட்டுன்ற ஒரு பேரில் வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் காம்பனண்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் என்னோட காம்பனண்ட் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்குறது தான், யூசர் டிஃபைன் தான். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் ஹிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய காம்பனண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய காம்பனண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த காம்பனண்ட் வந்து என்னென்ன ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் 2 TypeScript ஃபைல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டுக்கு, இந்த spec.tsன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டுக்கான ஃபைல். இந்த வெறும் .tsன்னு இருக்கு இல்லைங்களா, காம்பனண்ட்.ts, இதுதான் வந்து நம்ம காம்பனண்டோட கிளாஸ் ஃபைல். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட CSS ஃபைல். நம்மளை அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது வந்து நம்ம CSS கோட் எழுதணும் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த காம்பனண்ட்டை வந்து என்னோடய ஆப் மாடியூல்குள்ளே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து எதுக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஆப் மாடல் கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறது தான் இந்த ஃபைனல் லைன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோடில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் ஆயிருக்கா. இது எந்த ஃபைல், 4 ஃபைல் சொல்லிச்சு க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த 4 ஃபைலும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் மாடியூலில் போய்ட்டு அப்டேட் பண்ணுன்னு சொல்லிச்சுல்ல. ஸோ இப்போ நம்ம ஆப் மாடியூல் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் காம்பனண்ட் வந்து ஆப் மாடியூலுக்குள்ளே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் காம்பனண்ட் வந்து டிக்ளரேஷன் செக்ஷனில் அதுவே என்ட்ரி பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஒரு காம்பனண்ட் க்ரியேட். ஸோ இப்படி தான் நம்ம கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த மாடலுக்குள்ள க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாடலில் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே டெஸ்ட் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ சும்மா டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டேன். இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண, அந்த காம்பனண்ட் நேம் இந்த மாதிரி ஒரே லைனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வராமல் டெஸ்ட் -1 அப்படின்னு வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேங்க, இந்த ஓவை மட்டும் வந்து கேமல் கேஸ் கொடுத்துரு. ஓகேவா? டெஸ்ட்டு ஓ வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு காம்பனண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆயிரும். இங்கே வந்து ஜென்ரேட்டிங் காம்பனண்ட் சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. இப்போ காம்பனண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட் 1 காம்பனண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஆப் மாடியூலில் வந்து பை ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோடய காம்பனண்ட் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெஸ்ட் -1 இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து அந்த ஓ வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுக்க சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு -, ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் 1 என்ற நேமில் வந்து எனக்கு காம்பனண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த 4 ஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா?